அருமையான உண்மையிலுமே சொல்லப்போனா நாடக அமைப்பாளர் முருகன் சார்பாக இன்னைக்கு கருப்பசாமி அருமையான முறையில் கூட்டிட்டு வந்திருக்காங்க. அதனால யாரும் பார்க்காம வீட்டுக்கு போயிடக்கூடாது. இந்த கரகெடுத்த பெண்களையும் யார் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடாதீங்கம்மா. இந்த 7 கரகத்திலையும் 7 எலும்பச்சங்கனி இருக்கு. கரகெடுத்த கையில் கொடுத்தால் அவங்க குடும்பத்தில் எந்த ஒரு தீய சக்தி வராத ஐதீகம். தயவு செஞ்சு யாரும் வீட்டுக்கு போயிடக்கூடாது. காஞ்சனகுலத்தை சேர்ந்த 3 துரப்பாண்டி அவர்கள் எங்களுக்காக அன்பளிப்பளித்துள்ளார். அன்பளிப்பளித்த ஐயா அவருக்கு எங்கள் சார்பாகவும் கலை குடும்பத்தின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றி தேவனுக்கு தெரிவித்துக் கொண்டு எங்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்த காஞ்சனகுலத்தை சேர்ந்த ஊர் பொதுமக்களும் மற்றும் நாடகத்தை வைத்த பிரார்த்தனை குடும்பத்தவர்களுக்கும் எங்கள் சார்பாகவும் எங்களது நாடக அமைப்பாளருமாகி அருமை அண்ணன் முருகன் கலைக்குழுவின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு சக்தி சுவாமி பார்த்தாயா எப்பொழுதும் பார்த்தேன் சுவாமி. 7 பூங்கருக்கு உயிர் மண்டாக்கப்பட்டும் உண்மைதான் சுவாமி. எடுக்க வேண்டிய அவதாரம் அந்த ஆணம் பிடித்த மகேஸ்வரக்கு அழைத்து விட்டு பின்பு கையிலே வந்து அடைய வேண்டிய சக்தி அப்படி ஆகட்டும். அப்படி ஆகட்டும். வெற்றி உங்களுக்கு. ஆடிவாமா அங்கல்லம்மா ஆதிமலையனூர் அங்கல்லம்மா ஓடிவாமா காளியம்மா ஓசையிட வெகுநேரமா ஆடிவாமா அங்கல்லம்மா ஆதிமலையனூர் அங்கல்லம்மா ஆடிவாமா அங்கல்லம்மா ஆதிமலையனூர் அங்கல்லம்மா ஓடிவாமா காளியம்மா ஓசையிட வெகுநேரமா ஓடிவாமா காளியம்மா ஓசையிட வெகுநேரமா ஆடிவாமா ஓடிவாமா ஆடிவாமா அங்காளம்மா ஆதிமலையனூர் அங்காளம்மா பிள்ளைகள் வாழ்வல்ல வேண்டவர தர்மவல்ல தேடி வர உன்னனாக மாரியம்மா பிள்ளைகள் வாழ்வல்ல வேண்டவர தர்மவல்ல தேடி வர உன்னனாக மாரியம்மா உலகால நாயகிய மாரியம்மா உலகால நாயகிய மாரியம்மா உடனே காவல் மனை தாடையம்மா உலகால நாயகிய மாரியம்மா உடனே காவல் மனை தாடையம்மா ஆட்டிவாமா ஓட்டிவாமா ஆட்டிவாமா அங்காளம்மா ஆதி வல்லையனூர் அங்காளம்மா கற்பூர வழிகளிலே காட்சி தர நாயகிய கஞ்சிரத தேவியாடு மாரியம்மா கற்பூர வழிகளிலே காட்சி தர நாயகிய கஞ்சிரத தேவியாடு மாரியம்மா கண்ணபுரத்தால மாரியம்மா கண்ணபுரத்தால மாரியம்மா காட்சி தந்து காவல் மனை தாடையம்மா கண்ணபுரத்தால மாரியம்மா காட்சி தந்து காவல் மனை தாடையம்மா ஆட்டிவாமா ஓட்டிவாமா ஆட்டிவாமா அங்காளம்மா ஆதி மல்லையனூர் அங்காளம்மா சொல்ல கைய கொண்டு தேங்க வினை திருப்பவளை தேடி வர உன்னனாக மாரியம்மா சொல்ல கைய கொண்டு தேங்க வினை திருப்பவளை தேடி வர உன்னனாக மாரியம்மா சமயபுரத்தால மாரியம்மா சமயபுரத்தால மாரியம்மா சங்கடங்கள் தீர்ப்பவள மாரியம்மா சமயபுரத்தால மாரியம்மா சங்கடங்கள் தீர்ப்பவள மாரியம்மா ஆடிவாமா ஓடிவாமா ஆடிவாமா அங்காளம்மா ஆதி மல்லையனூர் அங்காளம்மா ஆடிவாமா அங்காளம்மா ஆதி மல்லையனூர் அங்காளம்மா இருமுடிதாங்கி ஒரு மனதாக குருவெனவே வந்தோம் உன் எருவில்லி தீர்க்கும்
யமனையும் வெல்லும் உன் திருவடியை காண வந்தோ பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்த சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே நெய் அபிஷேகம் சுவாமிக்கு கற்பூர தீபம் சுவாமிக்கு ஐயப்பமார்கள் ஒன்றாய் கூடி ஐயனை நாடி சென்றிடுவோம் சபரிமலைக்கு சென்றிடுவோம் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே கார்த்திகை மாதம் மாலையணிந்து நேர்த்தியாகவே விரதமிருந்து பார்த்த சாரதி உன் மைந்தனி உன்னை பார்க்க வேண்டிய தவமிருந்தும் இருமுடியெடுத்து எரிமீலி வந்து ஒரு மனதாகி வேட்டை துள்ளி அருமை நண்பராய் பாபரை தொழுவி ஐயனின் அருள்மலை ஏறிடுவார் சுவாமியே ஐயப்போ சுவாமியே அழுதை ஏற்றம் ஏறிடும் போது ஹரிகர மகனை தொகுத்து செல்வாய் வழிகாட்டிடவே வந்துடுவான் ஐயவன்புலி மீது ஏறிடுவான் அரிமலை ஏற்றம் கடினம் கடினம் கருணை கடலம் துணை வருவான் அரிமலை இறக்கம் வந்தவுடனே எரிமலை பம்பை கண்டிடுவார் சுவாமியே ஐயப்போ சுவாமியே கங்கை நதியால் புண்ணிய நதியால் பம்பையில் நீராடி சங்கரன் மகனை கும்பிடுவோம் ஐய சஞ்சலம் என்று ஏறிடுவோம் மகனை கும்பிடுவோம் சண்டலமின்றி வந்துடுவார் நீலிமலை ஏற்றம் சிவபாலனை வேண்டிடுவாய் காலமெல்லாம் நமக்கு அருள் காவலராயிருப்பார் தேக பலந்தான் பாத பலந்தான் தேக பலந்தான் என்றால் அவன் தேகத்தை தந்திடுவார் பாத பலந்தான் என்றால் அவனின் பாதத்தை தந்திடுவார் நல்ல பாதையை காட்டிடுவார் சுவாமியே ஐயப்போ சுவாமியே சபரி பீடமே வந்திடுவார் சபரி அன்னையை பணிந்திடுவார் சரங்கத்தையாக கன்னிமார்களின் கரத்தினை போற்றி மகிழ்ந்திடுவாய் சபரிமலை இதனில் ஏறிடுவார் 18 படி மீது ஏறிடுவார் கதி என்று வந்தவனை சரணடைவார் மதிமுகம் கண்டே மயங்கிடுவார் ஐயனை துதிக்கையிலே தன்னையே மறந்திடுவார் சரணம் சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா இதோ என் சுவாமி கூறியது போல் பூலோகம் செல்ல வேண்டும் மகேஷா என்ற அரக்கன் ஆண்களை கண்டா அழித்து விடுகிறார் பெண்களை கண்டா கற்பை சூறையாடி வருகிறார் நாட்டு மக்களை கொடுமைப்படுத்தி வருகிறார் அண்ணகுணப்பட்டவனை அழிக்க வேண்டும் இதோ புறப்படுகிறேன்
என்ன சொல்லுங்க? மருது காந்திவனம். மருது காந்திவனம். மருது காந்திரகுளம். காஞ்சிபுரம் சேர்ந்த மருது மருது காந்திரம். என்ன பேருண்ணே? மருது மருது அவர்கள் சார்பாக ரூபாய் 50 அன்பு படுத்துள்ளார்கள். இன்னொருத்தர் பேர் என்னண்ணே? இன்னொருத்தர் பேர் என்ன? நாகலிங்கம். மருது நாகலிங்கம் இவர்கள் சார்பாக இங்கே சக்தி அளிக்கும் சுவாசினி ரூபாய் 50 அன்பு படுத்துள்ளார்கள். அவர்கள் சார்பாக நன்றி வணக்கம். அமர்ந்த கைவீட மாத்தனமா முருக கைவீட மாத்தனமா ஹலோ ஹலோ கருணை வடி மாலையை கருத்திருந்த கைவீட மாத்தனமா முருக கைவீட மாத்தனமா அன்று சரவணையில் நின்று தவம் புரிந்தே அருள் புரியும் கைவீழ மாற்றணுமா முருக கைவீழ மாற்றணுமா ஹலோ 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 குண்டினி மேலரிக்கும் கும்பலத்த முகத்தோடு குண்டினில் மேலிருக்கும் ஹலோ ஹலோ முருகன் திருத்துதித்த கைவீழ மாற்றணுமா முருக கைவீழ மாற்றணுமா தயார மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய விழா கம்பியார்களுக்கும் பெரியோர்களுக்கும் பூர்வ பொதுமக்களுக்கும் எங்களுடைய சார்பாகவும் எங்களுடைய முருகன் கலைக்குழு ஆண்டவடி மாஸ்டர் முருகன் நாடக கலைக்குழு சார்பாக நடிகத வணக்கம் 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 பல ஹலோ ஹலோ சார்பையை இன்னும் ஏத்து மைக்கு நல்லா இருக்கு அருமையா
இன்னர் மட்டும் எடுத்துட்டு அருமையாக இருக்கும். நாங்கள் பாடுறது இங்கே உங்களுக்கு கேட்கல சுத்தமாக. இன்னர் ஏறினா தான் கேட்கும். பேரன்பு கண்ட பெரியவர்களே, பெருமதிப்புக்குரிய தாய்மார்களே, நாடக கலா அரசியலே, வருங்கால வாலிபர்களே, எதிர்கால இளைஞர்களே, காலையில காற்சண்டே, மாலையில் வீடுதல் கொண்ட எழுதல் விவசாய மக்களே, பள்ளி மாணவி மணிகளே, ஊராட்சி சொன்ன சந்த தலைவர்களே, காவல்துறை அதிகாரி ஐயவர்களே, ஊரு பெரியவர்களே, பூசாரி அவர்களே, விழா கமிட்டியார்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய சார்பாக ஆண்டவன் மாஸ்டர் முருகன் நாடக கலைக்குள் சார்பாக அணிந்த வணக்கம். வணக்கம் வணக்கம். 1000 பாட்டெழுதி அத்தனைக்க பொருள் எழுதி பாயிரமா எழுதி வந்து முருகா உன்னை பார்த்து விட்டேன். பாட்டதற்கு 1000 பாட்டெழுதி அத்தனைக்கும் பொருள் எழுதி பாயிரமா எழுதி வந்தேன். 1000 பாட்டெழுதி அத்தனைக்கு பொருள் எழுதி 1000 பாட்டெழுதி அத்தனைக்கு பொருள் எழுதி 1000 பாட வந்தேன். உன்னை பார்த்து விட்டேன். பாட்டதற்கு கொட்டி வைக்க வீடு கட்டி வீடு கட்டி பணத்திரட்டி கொட்டி வைக்க வீடு கட்டி பாடுபட்டு வாழ்ந்து வந்தே முருகாவோ பார்த்து விட்டு பாட்டதற்கு 1000 பாட்டெழுதி அத்தனைக்கும் பொருள் எழுதி பாயிரமோ எழுதி வந்தேன். பார்த்து விட்டு பாட்டதற்கு ஏதெங்கெல்லாம் அறிவே வீடு கட்டி வாழ்ந்து வந்தே முருகாவோ பார்த்து விட்டு வீடதற்கு 1000 பாட்டெழுதி அத்தனைக்கு பொருள் எழுதி 1000 எழுதி வந்தே முருகாவோ பார்த்து விட்டு பாட்டதற்கு ஆயிரங்கள் வாழ்ந்து வந்தே முருகாவோ பார்த்து விட்டே உலகற்கு 1000 பாட்டெழுதி அத்தனைக்கும் பொருள் எழுதி பாயிரமா எழுதி வந்தே முருகாவோ பார்த்து விட்டே பாட்டதற்கு நாட்டவர் எல்லை பூரா மைக் பூரா அவுட்தாங்க இருக்கு. உள்ளவா வெளியே விடாத. இன்னும் ஏத்து பூரா வெளியே அவுட். சரி மைக்கு சொல்ல யாரு மைக் செட்டுக்காரன் நாடகாரன் அண்ணன் தம்பி மாதிரி வேறு யார். நீ வந்து கோவப்படப்படாது, நானும் கோவப்படப்படாது. அப்பதான் நல்லா இருக்கு சிறப்பா அருமையா. நாத்தமலை எல்லை தென்பகுதி கோட்டை மலையிலே கோட்டை பெருமாள்
சிறப்பான மனிதனாகவே வாழ்ந்து கொண்டு வருகிறேன். நீதி, நேர்மை, சத்தியம் தவறாமல் இந்த கோட்டமலையில் வாழ்ந்து கொண்டு வருகிறேன். நாட்டுக்காகவே வாழ்ந்து கொண்டு வருகிறேன். மக்களுக்காகவே வாழ்ந்து கொண்டு வருகிறேன். என் முட்டார்கள், உறவினர்கள், சொந்த உறவினர் ஒன்றாக கூடி அழகான ஒரு பெண்ணை பார்த்து எனக்கு திருமணம் முடித்தார். கோட்டை கருப்பா என்று சொல்லப்பட்டவில்லை. திருமணம் முடிக்கும் காலகட்டத்திலே பெரியோர்கள் வாழ்த்து கண்டார். 16 பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்பதற்காக 15 செல்வத்தை கொடுத்த அந்த அழகுமரியார் ஹரிராமக்காரன், மாயவன், கோவிந்த, கோபாரன் 16வது செல்வம் குழந்தை செல்வத்தை எங்களுக்கு கொடுக்கவே இல்லை. குழந்தையே பிறக்கவில்லை என்றால் நான் நிம்மதியாக வாழ்ந்து விடுவேன். ஆண்டனுடைய அனுசத்தை கிடைக்கவில்லை என்னவா, நமக்கு குழந்தை புத்திர பாக்கியம் இல்லையே என்று 7 மாதங்கள், 9 மாதங்கள், 10 மாதங்கள் இப்படி இருந்து பிறக்கின்ற குழந்தையெல்லாம் இறந்து பிறக்கிறான். என்னையா பாவம் செய்தேன், யாருக்கு தீங்கு செய்தேன், யாருடைய நான் கெடுத்தேன்? என் உற்றார்கள், உறவினர்கள், சொந்த உறவு உண்டாக கூடி அதோ போகின்றானே கோட்டபடி ஆடக்கூடிய கோட்ட பெருமாள் பேராசை பிடித்தவன் மாடு மாளிகை வைத்திருக்கிறான், கூடு கோபுரமெல்லாம் வைத்திருக்கிறான். செல்வ சீமானாகவே இன்னவர் வாழ்ந்து வருகின்றாரே. இன்னவனுக்கு ஏன் இந்த பேராசை? ஒரு நாள் இறந்து போய்விட்ட அனாதியாகவே, யாரும் இல்லாத பாவியாகவே, ஒன்று கட்டையாகவே இருக்க போகின்றானே என்று சொல்லாம சுற்றிருக்கின்றார். கண்ட ஒரு வார்த்தைகளும் காணாம ஒரு வார்த்தையாலே என்னை சுற்றித்துக் கொண்டிருக்கிறார். மின்னு பெற்று பெண்ணு பேசுகிறார், பின்னு பெற்று மென்னு பேசுகிறார்கள். ஆண்டவரே, அழகுவரே, யாரு அரிரமக்காரா, மாயவரே, இந்த 60 வயதிலே தன்னை தருமையாகவே இந்த கோட்டமலையில் தவித்துக் கொண்டிருக்கிறேன். அப்பா, கலைகெடுத்து குஞ்சு ஒரு கதறி தவித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவன் ஐய மல்லிகை மல்லிகை மலரெடுத்து மலரெடுத்து மல்லிகை மலரெடுத்து மலரெடுத்து அங்க மாயவரே மாயவரே பூசை செய்து பூசை செய்து மாயவரே பூஜை செய்து பூஜை செய்து அங்க அள்ளி நல்லோ அள்ளி மலர் அறுத்து மலரெடுத்து அள்ளி மலர் எடுத்து மலர் எடுத்து ஆரி ராமகைய அமரை வணங்கி வந்தே வணங்கி வந்தே லிங்க செய்து லிங்க செய்து நான் பிச்சிடல பிச்சி மலர் எடுத்து மலரெடுத்து மலர் எடுத்து மலர் எடுத்து உனக்கு பெருமுதே பெருமுத செய்து வந்தே செய்து வந்தே பூஜை பூஜை செய்து வந்தே செய்து வந்தே ஐயோ ஆத்திரலோ ஆத்து மண் எடுத்து எடுத்து ஆத்து நல்ல ஆத்து மணல் எடுத்து மணல் எடுத்து ஆரே ராமரை ராமரை பலிக்க செய்தே அழிக்க செய்தே ராமரை போல் லிங்க செய்து லிங்க செய்து அங்க சேர்த்து சேர்த்து மண் எடுத்து மணல் எடுத்து மணல் எடுத்து ஆண்டா சிவலையா சிவலையா உண்டு செய்தே ஆண்டவா அழைக்கு மலையாரே, இங்குள்ள மலர்களெல்லாம் எடுத்து வைத்து உனக்கு காக்க வேண்டிய பாத பூஜைகள் எல்லாம் செய்து கொண்டு வந்தேன். அப்பா, உனக்கு மனம் இருக்கும் இல்லையா?
அப்பட்டமான சொல்லுக்கு ஆளாகித்தான் அந்த வாழ வேண்டுமா கோட்டமலையிலே? நல்ல மனிதனாகவே நான் வாழவே கூடாதா? அப்பட்டமான சொல்லுக்கு பாவி 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 என்று பாவி என்ற வார்த்தையை கேட்டுத்தான் நான் வாழ வேண்டுமா ஆண்டவனே? என் உறவர்கள்லாம் ஒன்றாக கூடி என்னை சொல்லாம சுற்றெடுத்துக் கொண்டிருக்கின்றார்களே ஆண்டவனே, அழைக்கும்படியாரே, இதுவும் வேண்டுமடா எனக்கு, இன்னமும் வேண்டுமடா, எதையும் நன்ற இடமோடாமே உதவி செய்தே, உறவு கொண்டேனே, இதுவும் வேண்டுமாடா எனக்கு, என்னமோ வேண்டுமாடா, எதையும் நன்றா இடமோடா உதவி செய்தே, உறவு கொண்டேனே, இதுவும் வேண்டுமாடா எனக்கு, என்னமோ வேண்டுமாடா. கொத்தம்பாவுடன் குடியிருந்தேனே, கொட்டோ தேடல் மடியில் வைத்தேனே, கொட்டுமாவுடன் குடியிருந்தேனே, கொட்டு தேலினை மடியில் வைத்தேனே, கொத்தம்பாவுடன் குடியிருந்தேனே, கொட்டோ தேடல் மடியில் வைத்தேனே, வேண்டும் கைகள் அணைத்திருந்தேனே, கைகளில் மறைத்து விட்டேனே, வேண்டும் கைகள் அணைத்திருந்தேனே, வெளுத்ததெல்லாம் பார் என்று நினைத்திருந்தேனே, வெளுத்ததெல்லாம் பார் என்று நினைத்திருந்தேனே, இதுவும் வேண்டுமாடா எனக்கு, இன்னமோ வேண்டுமாடா. உருவம் பார்த்து ஆசை வைத்தேனே, நானும் உள்ளம் பார்க்க மறந்து விட்டேனே, உருவம் பார்த்து ஆசைப்பட்டேனே, நான் உள்ள பார்த்து மயங்கி விட்டேனே, உருவம் பார்த்து ஆசை வைத்தேனே, நானும் உள்ளம் பார்த்து மயங்கி விட்டேனே, பருவம் பார்த்து பழகி தேனே, உருவம் பார்த்து பழகி விட்டேனே, பருவம் பார்த்து பழகி விட்டேனே, அங்கே பழகி மனதை புரிஞ்சு கொண்டரே, இதுவும் வேண்டுமாடா எனக்கு, இன்னமோ வேண்டுமாடா, எதையும் நல்லா இடமோடா உதவி செய்தேனே, உறவு கொண்டேனே, இதுவும் வேண்டுமாடா எனக்கு, இன்னமோ வேண்டுமாடா, இன்னமோ வேண்டுமாடா, இன்னமோ வேண்டுமாடா, இன்னமோ வேண்டுமாடா. ஆண்டவா, அழைக்கும்படியாரே, ஹரிராமக்காரா, மாயவனே, மாய பெருமாளே, பிள்ளை இல்லாதவரோ புத்துக்கு சமானம், மக்களே இல்லாதவன் மண்ணுக்கு சமானம் பண்ண நிலையில் கொண்டு வந்து என்னை நிறுத்தி வைத்து விட்டாய் அப்பா. பாவியானவன், பிள்ளை இல்லாத பெரும்பாவி, மக்கள் இல்லாத மாபாவி என்று பேசுவதும் ஏசுவதும் என்னால சகிக்க முடியவில்லை ஆண்டவா. மாயவனே, அழைக்கும் அடையானே, மாய பெருமாளே, ஏன் என்னை சோதித்துக் கொண்டிருக்கிறாய்? இந்த 60 வயதிலே
தனிமையாகவே தவித்து வாழ்ந்து கொண்டு வருகிறேன் அப்பா. ஐயா பிள்ளை இல்ல பாவி என்று பாவி என்று பிள்ளை இல்ல பாவி என்று பாவி என்று ஐயா பெரும்பாவே பெரும்பாவே என்று சொன்னார்களே. மக்களில பாவி என்று பாவி என்று மக்கள் எல்லாம் பாவி என்று பாவி என்று என்ன மாறிடமே மாறிடமே ஏசுகிறது பேசுகிறது மாமாவி பேசுறது ஏசுறது ஐயோ கொண்டையில பாவி என்று பாவி என்று பாவி என்று பாவி என்று என்ன கொடுமவி கொடுமவி என்று சொன்னார்களே. கொடும்பாவி பேசுறாங்க ஐயா புவ்வாரே புவ்வாரே பொம்மை செய்து பொம்மை செய்து பொம்மை செய்து எனக்கு பிள்ளை கோரே திருவென்று திருவென்று பிள்ளை குரே திருமெண்டி திருமெண்டி ஐயோ புவிந்த பேசலையே பேசலையே எனக்கு பிள்ளை கோரே தீரலையே தீரலையே. வாழ பொம்மை செய்து வைத்தது அதை எடுத்து கொஞ்சுவோம் கொலாவுவோம் முத்தமிடுவோம் என்று நினைக்கும் பொழுது உயிர் இருந்தா தானப்பா பேசும். உயிரே இல்லையே எப்படி அப்பா என்ற வார்த்தை அம்மா என்ற வார்த்தை எப்படி ஐயா சொல்லும் எப்படி சொல்லும். 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த என் தாய் தந்தர்கள் பெற்று வளர்த்து பால் ஊட்டி தாலாட்டி சீராட்டி என்னை வளர்த்து பருவமான பிறகு இந்த கோட்டை மலையில் ஒரு நல்லவனாகவே வல்லவனாக உத்தமனாக நீதிமானாக சத்திய வேந்தனாக நீ வாட வேண்டும் என்று சொல்லிவிட்டு அனாதி ஆக்கிவிட்டு எல்லாருமே என்னை மாண்டு மடித்து போய்விட்டார்கள். மாண்டு மடித்து போய்விட்டார்களே. இந்த கோட்டை மலையில தன்னத்தன்மையாக கோட்டை மலையிலே கடுகெடுத்து குஞ்சு போறவை தமைத்து வாழ்ந்து கொண்டு வருகிறேன் ஆண்டவரே. தவித்து வாழ்ந்து கொண்டு வருகிறேன் அப்பா. தாய் மனசு தங்க நான் அறிந்த தெய்வம் நன்றி சொல்ல போதாதம்மா. ஏழேழு ஜும்மும் அது மாறாது சொந்தம். தாய் மனசு தங்க நான் அறிந்த தெய்வம். தாய் மனசு தங்க நான் அறிந்த தெய்வம். நன்றி சொல்ல போதாதம்மா. ஏழேடுமோ அது மாறாது சொல்தோ அது மாறாது சொல்தோ.
படைத்தா சாமி தூக்கம் போவதில்லை. கோடி படம் இருந்து நிம்மதியும் தூக்கமில்லை. தாயுமாடியிலெல்லாம் தலைவைக்கு சொந்தமில்லை. என் தாய் மனசே காலத்தில் இல்லை அண்ணவே அண்ணவே அன்னை சொல்வதே அண்ணமே அண்ணமே அன்னை சொல்வதே சொல்லத்தான் ஒரு வார்த்தை போதாதா? ஏ சொந்தத்தான் தாயை விட்டு மாறலையே. தாய் மனசு தங்க நான் அறிந்த தெய்வம் நன்றி சொல்ல போதாதம்மா. ஏதோ அது மாறாது சொந்தம், அது மாறாது சொந்தம். மறந்தவதா ஊட்டி வளர்த்தவதா உடுருக்க மறந்தவதா கட்டி கொடுத்தவதா கவலையிலே தான் அவரோ அவ பாய் படிக்கைய மறந்தா என்னை கோயில் கொழு சுமந்தா என்னை கோப என்னை வளர்ந்தா. அண்ணமே அண்ணவே அன்னை சொல்வதே அண்ணமே அண்ணவே அன்னை சொல்வதே சொல்லத்தான் ஒரு வார்த்தை போதாதா? ஏ சொந்தத்தான் தாயை விட்டு மாறலையே. தாய் மனசு தங்க நான் அறிந்த தெய்வம் நன்றி சொல்ல போதாதம்மா. ஏதோ அது மாறாது சொந்தம், மாறாது சொந்தம். ஆண்டவனே அழகுமலையாரே ஹரிராமக்காரா என்னை ஏன் இப்படி சோதித்துக் கொண்டிருக்கிறார்? 60 வயதிலே தனிமையாக தவித்து வாழ்ந்து கொண்டு வருகிறேன் அப்பா. கருணை காட்டக்கூடாதா? ஒரு குழந்தை செல்வத்தை கொடுத்து அப்பட்டவாறு சொல்லி விட்டு ஒரு நல்ல மனிதனாக என்னை வாழ வைக்க கூடாதா? தனிமையாக தவித்து வாழ்ந்து கொண்டு வருகிறேன் ஆண்டவா. மாயவனே கோனார் குடி தாழைக்க என் மாயவன் ஆலச்சரிகாரிச்சு என் மாயவன அடிக்கடத்து நீரெடுத்து மாயவார் அடிக்கடத்து நீரெடுத்து அடிக்கடத்து நீரெடுத்து என் மாயவன ஆக்கி வச்ச சாதகரிய அடிக்கடத்து நீரெடுத்து மாயவார் ஆக்கி வச்ச சாதகரு ஆக்கி வச்ச சாதவல்ல என் மாயவன அங்காத்த வீசிதல்மா வச்ச சாதகரி மாயவார் அந்தாக திங்கலையா புக்காரிச்சி மாயவரை புதுக்கிழத்து நீரெடுத்து
புதுக்கிடத்து நீர் எடுத்து என் மாயவன் பொங்கி வச்ச தாரங்காரியே நீர் எடுத்து மாயவர பொங்கி வச்ச தாரங்காரி நான் பொங்கி வச்ச சாதமல்ல என் மாயவர பொங்காந்த வீசி தென்பா வச்ச சாதங்கரே மாயவர திங்களையோ அலஜரிகரிச்சு என் மாயவன் அடிக்கிறது நீர் எடுத்து அலஜரிகரிச்சு அலஜரிகரிச்சு என் மாயவன் அடிக்கிறது நீர் எடுத்து அடிக்கிறது நீர் எடுத்து அடிக்கிறது நீர் எடுத்து மாயவரை ஆக்கி வச்சு சாகமல்ல என் முட்டார்கள் உறவினர்கள் சொந்த உறவினர் நாகக்குடி என் உறவினர்களை வரவழைத்து ஆண்டவருக்கு ஒரு நேரம் உணவு படுத்தி அனுப்பலாமல் அளிக்கப்படுது. ஆண்டவர் என்ன கூறுவார் தெரியுமா? அடே கோட்ட பெருமாளே, நீ ஒரு பாவி, பிள்ளையில்லாத பெரும் பாவி, மக்கள் மாபாவி, உன்னுடைய கருத்தாரே சாதம் அறிந்து சென்றார். ஒன்று பிடித்த பாவங்கள் தோஷம் எங்களை சாரும் என்று சொல்லாம சுற்றிட்டு கொண்டு கொண்டாள் ஆண்டவா. மாயவனே, மாய பெருமாளே, இதோ என்னுடைய மந்திரியானவர் என்ன செய்தார்? எங்க இருக்கிறான்? என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறான்? ஒன்றுமே புரியவில்லை அல்லவா? அண்ணவனை வரவழைக்க வேண்டும்ல. மந்திரி, என்ன செய்கிறார்? இந்த கோட்டமலையில் வாழ்கிற மக்கள் நலமாக வாழ்ந்து வருகின்றார்களா, அல்லது பசி பட்டியாக வாழ்ந்து வருகின்றார்களா? காண சென்றவர் என்ன தெரிஞ்ச ஹலோ 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 தென்னாட்டு வீரசிங்கம் தேவர் முத்து ராமலிங்கம் மக்களையும் தவிக்க விட்டு மரணமான செய்தி கேட்டு மனம் கலங்கிடலாமோ, அவ மறைந்த முகத்தை காணோம். தென்னாட்டு வீரசிங்கம் தேவர் முத்து ராமலிங்கம் மக்களையும் தவிக்க விட்டு மரணமான செய்தி கேட்டு மனங்களை கேளலாமா, அவ மறைந்த முகத்தை காணும், அவ மறைந்த முகம் காணும், அவ மறைந்த முகத்தை காண வாழ்ந்தவரா. ஐயோ 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 ஊடுருவி கொண்டவரா, உத்தமனா வாழ்ந்தவரா,
கருண நெஞ்சம் படுத்த மனங்கலங்கிடலாமோ அவ மறைந்த முகத்தை காணோ அங்க மனங்கலங்கிடலாமோ அவ மறைந்த முகத்தை காணோ பசுமொழி சேர்ந்து தமிழ் செல்வி அவர்கள் இந்த 100 ரூபாய் பளிப்பாக வழங்கியுள்ளார். அன்னபடி செய்யும் தொழில் சிறப்பாக வாழ வேண்டும், வளர வேண்டும் பார்த்துக்கிறேன். ஊடுருவி கொண்டவரா உத்தமனா வாழ்ந்தவரா கல்லங்கவனமில்ல கருண நெஞ்சம் படுத்தவர் மனங்கலங்கிடலாமோ அவ மறைந்த முகத்தை காணோ மக்களையும் தவிக்க விட்டு மரணமான செய்தியே மனங்கலங்கிடலாமோ அவ மறைந்த முகத்தை காணோ ஐயோ 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 1967 ஆங்கிலேயனே எதிர்த்தார் அவராகி அமர்ந்தார் அவ ஆங்கிலேயரே எதிர்த்தார் அவ மகராகி எழுந்தார் முக்குளத்தின் வீராசிங்கம் முத்திரகி ராமாலிங்கம் மக்களையும் தவிக்க விட்டு மரணமா செய்தி கேட்டு மனங்கலங்கிடலாமோ அவ மறைந்த முகத்தை காணோ மனங்கலங்கிடலாமோ அவ மறைந்த முகத்தை காணோ மன்னர் வாழ்க எங்கு சென்றாய் ஏன் இவரை காரணம் வணக்கம் அண்ணா ஏன் இவரை காரணம் நகர் சோதனை சென்றிருந்தேன் சற்று காலமாக ஆகிவிட்டது மகாராஜா தங்களை அழைத்த குரல் கேட்டு ஓடோடி வந்தேன் மகாராஜா மந்திரி தங்களை அழைத்த காரணத்தை நான் தெரிந்து கொள்ளலாமா அது மட்டுமல்ல இந்த கோட்டுமலையில் வாழ்கின்ற மக்கள் நலமாக வாழ்ந்து வருகிறார்களா பசி பட்டியாக வாழ்ந்து வருகிற இந்த காலத்தலைவரை ஆம் மகாராஜா ஆகிறாரே உண்மையா நாட்டை பற்றியும் என்னுடைய மக்களை பற்றி சில கேள்விகளை கேட்கிறேன் கேளுங்கள் மகாராஜா கேளுங்கள் தரப்படும் தட்டங்கள் திறக்கப்படும் என்பார்கள் நீங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நான் சரியாக பதிலளிக்க காத்துக் கொண்டிருக்கின்றேன் தாராளமாக கேட்டால் தாராளமாக பதில் கூற தயாரா இருக்கிறேன் கேளுங்கள் கூறுகிறேன் பூஜை அன்பாக நடக்கின்றதா நடக்கிறதா ஆலயங்கள் தோறும் ஆறுகள பூஜை அன்பா நடக்கின்றதா அது கலந்து வருகின்றதா ஆலயங்கள் தோறும் ஆறுகால பூஜை அன்பாய் நடக்கின்றது ஆலயங்கள் தோறும் ஆறுகால பூஜை முறையுடன் நடக்கின்றது மந்திரி ராஜா தேவாலயம் பெருமாரியம் சிவாலயம் சொல்லப்பட்ட நான் 3 ஆளுகள் காலை மாலை உச்சி என்று சொல்லப்பட்ட பூஜைகளை சிறப்பாக செய்து வருகிறார்களா அல்லது ஏதாவது மகாராஜா நமது நாட்டில் அமைத்து வைத்தோம் அல்லவா தேவாலயம் பெருமாலயம்
விசுனாலயம், காளி, துர்க்கை, பிடாரி, அங்காளம்மன், பேச்சியம்மன், சடச்சியம்மன், முத்தாளம்மன் அனைத்து ஆலயங்களிலும் கால பூஜை, மால பூஜை, உச்சி பூஜை, அந்தி பூஜை, இரவு பூஜை, சாயல்னு சொல்லக்கூடிய 6 கால பூஜைகளும் தவறாமல் நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, மாதம் ஊற்றுமடையும் வாழ்வரை விரும்பி வைத்து குடிபிடித்த வெள்ளாமை எல்லாம் சுக சேவமாக இருக்கிறதா அல்லது ஏதாவது குறைகள் உண்டோ? மழையை பத்தி போட்டு கேட்காதீங்க. ஆமா, ஏன்னா நம்ம பகுதியில் மழை பெஞ்சுக்கிட்டே தான் இருக்குது. ஆமா, மாதம் மும்மாரியும் வருடம் ஒரு பொன்மாரி பொழிகின்றது, வானம் பொழிகின்றது, பூமி விளைகின்றது, நாட்டு மக்கள்கிட்ட வெள்ளாமைகள்லாம் சீரும் சிறப்பா இருக்கின்ற மகாராஜா. அதில் எந்தவது குறையில்லை, மண்ணாய குறையும் இல்லை. 6 வைக்கு அன்னச்சித்திரங்களும் 3 வைக்கு அன்னிப்பந்தல், அன்னதாரம், கோதாரம், போதாரம் சொல்லப்பட்ட 37 தார் தர்மத்தை செய்து நாட்டு மக்கள் அவார்டுவர் பணிவிடைகளை சிறப்பாக செய்து வருகிறார்களா? நமது நாட்டில் அமைத்து வைத்தமல்லவா 6 மைலுக்கு ஒரு அன்னசத்திரம், 3 மைலுக்கு ஒரு தண்ணீர் பந்தல் வரும் ஏழை எளிய அனைத்து மக்களுக்கும் அன்னதானம், சொர்ணதானம், கோதானம், போதானம், வஸ்திரதானம் என்று சொல்லப்பட்டுள்ள தான தர்மங்களை நிதானமாக வழங்கி கொண்டு மகாராஜா. அதில் எந்தவித குறையில்லை, மண்ணாய குறையும் இல்லை மகாராஜா. இந்த கோட்டை வாழ்கின்ற மக்கள் எல்லோருமே இந்த கோட்டை பெருமாள் அரசாட்சியை பற்றி மக்கள் என்ன கூறுகிறார் மகாராஜா? நான் நகர் சோதனை சென்றிருந்தேன் அல்லவா? ஆமா. அப்பொழுது இந்த தெலுங்காபுரி சீமை நாட்டு மக்கள் என்ன தெரியுமா பேசிக் கொண்டிருக்கின்றார்கள்? என்ன? இந்த தெலுங்காபுரி சீமை ஆண்டு கொண்டிருக்கும் கோட்டை பெருமாள் மகாராஜாவுக்கு வயது 60 போகின்றது. சரி. கோட்டை கருப்பாயி மகாராணிக்கு வயது 60 போகின்றது. குழந்தைகள் பிறக்கின்றன, பிறந்து இறக்கின்றன, இறந்தே பிறக்கின்றன. உங்களுக்கு அடுத்ததாக இந்த அரமனை சிம்மாசனத்தில் அமர்ந்து செங்கோல் பிடித்து இந்த நாட்டு மக்களை அரசாட்சி புரிவதற்காக தங்களுக்கு ஒரு குழந்தை செல்வம் இல்லையே, மழலை செல்வம் இல்லையே, பிள்ளை செல்வம் இல்லை என்று நாட்டு மக்கள் மிக வேதனைப்படுகிற மகாராஜா, வேதனைப்படுகிறார்கள். உண்மையாக பிறக்கின்ற குழந்தை எல்லாம் இறந்தே பிறக்கிறது. ஆமாங்க, இல்லை என்றால் இறந்து பிறக்கின்றது. உண்மையாக எனக்கு குழந்தை புத்திர வாக்கியம் இருக்குமா? ஆமாங்க. இருக்காதா? ஆமாங்க. கிட்டுமா? கிட்டாதா? ஆமாங்க. என்று நமது அரண்மனை ஜோசியரை வரவழைத்து ஆமாங்க ஜாதகத்தை எடுத்து கணித்து பார்க்க சொல்லும் பொழுது அண்ணன் என்ன கூறினார்? அதாவது உங்கள் மனைவிக்கு உமக்கு இருவருக்குமே ஒரு தோஷம் ஒன்று இருக்கிறது. என்ன தோஷம்? அந்த தோஷத்தை நிவார்த்தனை செய்தால் நிச்சயமாக உங்கள் குழந்தை புத்திர வாக்கியம் நிலைக்கும், குழந்தை பிறக்கும் என்று கூறினார். என்ன தோஷம் என்னவென்று கேட்டு மரங்கள்லாம் எடுத்து அந்த அழகுமலைய அரிராமக்காரன் கால் பாதத்தில் வைத்து அருமூசை குருமூசை இதெல்லாம் செய்து வந்தால் நிச்சயமாகவே குழந்தை புத்திர வாக்கியம் இருக்கும் என்று கூறினார். அன்னவர் கூறிய பிரகாரமே அல்லும் மகளும் 60 நாளியாக இந்த கோட்டமலையில் வாழ்கிற இடமெல்லாம் சுத்தி மலர்கள்லாம் எடுத்து பாதத்தில் அழகுமலையானுடைய பாதத்தில் வைத்து பாத பூசைகளை செய்து கொண்டு வந்தேன். அது வீண் போகவில்லை. எப்படி? என்னுடைய மனைவி கோட்டை கருப்பாய் 55 வயதிலே சரிங்க கர்ப்பமாக இருக்கின்றான். சரிங்க. ஆனால் பிறக்கின்ற குழந்தை ஆண்மகனாக பிறப்பான். இந்த கோட்டமலையிலே அரசு கட்டிய ஆள்வே ஆமா வரும்பொழுது இது உல்லாசமாக பெண்கள் எல்லாம் உலாவிக் கொண்டிருக்கல்லவா? அது என்னவென்று நீ அறிந்தாயா? இல்லையே மகாராஜா, இல்லையே. அது என்னவென்று அறிய வேண்டும். ஏனென்றால் என்னுடைய மனைவி கோட்டை கருப்பாய் பிரசவ வேதனை துடித்தால் துடிப்பார். ஆமாங்க. நமது மருத்துவ வச்சிருக்கல்லவா? ஆமாங்க. அண்ணன் அழைத்து சென்று சரி எந்த விதமான கஷ்டம் இல்லாமல் சரிங்க தொந்தரவு இல்லாமல் சரிங்க பிரசவம் பார்க்க சொல்ல வேண்டும். சென்று வாருங்கள். ஆயா கோட்டை பெருமாள் மகாராஜாவுக்கு வயசு 60 போகுது. சரி. கோட்டை கருப்பாய்க்கு 60 போகுது. புள்ள பிறக்கும். சரி. செத்தே போயிடும். செத்து போயிருதா? ஆமா. சரி. என்ன செத்துதான் பிறக்கும். அப்படியா? மகாராஜாவுக்கு 60 ஆயிடுச்சு, மகாராணிக்கு 60 போகுது. சரி. மேல புள்ள பிறக்கவா போகுது. ஆளில்லா சொத்தி ஆட்டியா போடலான்னு பார்த்தேன். ஆட்டியா போடுற பத்தி போகல. இல்லைண்ணே, என்ன பண்றது, பிள்ளைக்கு பிள்ளையா நான் தான் வளர்ந்துட்டு இருக்கேன். குழந்தை பிறந்தா குழந்தைய பாசா பார்க்க நம்மளை கண்டுக்க மாட்டாங்க. அதனாலே சரி மகாராணிக்கு நிறமாத கற்பம் புள்ள பிறந்து போது செத்து போயிடும், இல்லை செத்துத்தான் பிறக்கும். இப்போ மகாராணி நிறமாச கற்பமா இருக்கிறா. மகாராணியை பிரசவம் பார்க்கணும் அப்படின்னா இந்த பிரசவம் பார்க்குற கிளவி எங்கே படுத்துருக்குன்னு தெரியல. தூங்கிருச்சா, வீட்டுக்கு எந்திரிச்சு போயிருச்சா, எங்கன்னு இருக்குன்னு தெரியல. கிளவியை கூட்டிக்கிட்டு அரண்மனைக்கு போகணும். ஏ பாட்டி பாட்டி பாட்டினா ஓய்ய மாட்டாய், அடியே வப்பாட்டி.
பாட்டி நல்லா இருக்கிறியா? ஆறுடா அது கூப்பிட்டது. பாட்டி, இந்த தெலுங்காபுரி சீமை ஆண்டு கொண்டிருக்கின்ற கோட்டை பெருமாள் மகாராஜா அரமனையில் மந்திரியாக வேலை பார்க்குற மந்திரி கூப்பிடுறேன். வேப்பந்தலை வேணுமா 90 வேணுமாடா? மந்திரிக்கிறேன்னு. பாட்டி, அரசவையில் இருக்க மந்திரி. சரி சரி, என்னை எப்ப கூப்பிட்ட? பாட்டி, மகாராஜாவோட மனைவி கோட்டை கருப்பா இருக்காங்கல்ல? இருக்கா? இருக்காங்க. அவன் நிறமாத கருப்பமா இருக்கிறா. கருப்பா இருந்தா சிகப்பு பெயிண்ட் அடிங்கடா. லூசு கிழவி, கருப்பமா இருக்கிறா. அதுக்கு என்ன செய்ய? அதனால இந்த தெலுங்காபுரி சீமையிலே பிரசவத்து கைராசியான்னு கேள்விப்பட்டேன். சரி, மகாராஜா உன்னை கையோட கூட்டி வர சொன்னார் அரமனைக்கு. நான்லாம் யாருக்கு பிரசவம் பார்த்தேன் தெரியுமா? பிரசவத்தை கைராசியான்னு கேள்விப்பட்டனே. நம்ம அரிசி திண்ணை இருந்தாங்க, அரிசி திண்ணை. அவன் பொண்டாட்டி சந்திரமதி இருந்தால, ஏன் குருணை திண்ணை பொண்டாட்டி பொந்துல மிதியில் ஏண்டி லூசு கிழவி? ஹரிச்சந்திரன் மனைவி சந்திரமதி. அவளுக்கு நான் தான் பிரசவம் பார்த்தேன். நீ தான் பிரசவம் பார்த்தியா? லூசுதாசு பிறந்தானடா. கிழவி, லோகிதாசன் பிறந்தேன். ஒரே ஒரு பையன், அழகான ஆம்பளை பையன், லோகிதாசன் பிறந்தேன். பேரை மாத்திட்டாங்களா? நீ தான் மாத்தி சொல்ற. அவன் நிலைமை என்னாச்சு? நீ பிரசவம் பார்த்த கைராசி ஹரிச்சரன் சுடுகாட்டுக்கு மயானத்து காவலுக்கு போயிட்டாரு. சந்திரமதி காலகண்டனுக்கு அடிமையாக போயிருச்சு. லோகிதாசன் திருப்ப புல்லு பிடுங்க போய் பாம்பு கூட செத்தே போயிட்டான். செத்தே வேணானா? ஆமா. அப்புறம் யாருக்கு பார்த்தேன் தெரியுமா? அப்புறம் யாருக்கு பார்த்த? நம்ம 7 தேங்காய் இருங்கால, 7 தேங்காய். ஏன் 6 தேங்காய் 3 தேங்காய் இல்ல? நல்ல தேங்காய். நல்ல தேங்காளா? ஓ, நல்ல தேங்காள். அவளுக்கு நான் தான் பிரசவம் பார்த்தேன். அந்த அம்மாவுக்கு நீ தான் பிரசவம் பார்த்தியா? 7 புள்ள பிறந்துச்சு. 7 புள்ள பிறந்து என்ன புரோஷனம்? 7 பிள்ளையும் கிணத்துக்கு கொண்டு போட்டால, ஒன்று கூட உசுரோட இல்லை. நீ பிரசவம் பார்த்த குடும்பம் ஓஹோ குடும்பம் ஆயிடுச்சு. ஒரு குடும்பம் மட்டும் இருக்குது. யாரு? எனக்கு ஒழுகுதுரா. என்ன ஒழுகுது? கண்ணீர் தண்ணி. ஏன்? ஒருத்தன் மட்டும் உசுரோட இருக்காண்டா. யாரு? பேராண்டி. அதிசயமா இருக்குதா? நீ பிரச்சனை சொல்றப்ப எனக்கு ஒழுகுச்சு. சரி, கேட்டதுக்கு அப்புறம் உனக்கு ஒழுவுண்டா. என்ன ஒழுகும்? கண்ணீர் தண்ணி. ஓ, கண்ணீர் தண்ணியா? சொல்லட்டுமா? அப்படி யாருக்கு நீ பிரச்சனை பார்த்த? உங்க அம்மா இருக்கால, உங்க அம்மா, அவளுக்கு நான் தான் பிரசவம் பார்த்தேன். அதனால நீ பிறந்த ஓஹோ லோகிதாசனை கடிச்ச பாம்பு உன்னை எப்படா? ஏண்டி நீ பிரசவம் பார்த்தாலும் பூரா செத்து போட்டாங்க, நான் மட்டும் அவசரம் இருக்கேன்னு கேட்குறேன். அப்படியே செத்தாலும் சனிக்கிழமை தான் சேவை உன்னை கூட்டிகிட்டே போயிரு, உன்னை விட்டு போக மாட்டேன். நானும் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன்டா. ஏன்? சனிக்கிழமை தான் துணப்பணத்தோட போகுமா? அதனால தான் உன்னை கூட்டிட்டு போயிருவோண்டோ. எங்கே தான் உன்னையும் நான் கூட்டி போயிடுவேன், விட மாட்டேன். சரி சரி, எனக்கு தான் கண்ணும் பார்க்காது காதும் கேட்காதல்ல. இன்னைக்கு பிரச்சனை கிளுக்கிளுன்னு தான் இருக்கேன். ஆத்தா, இந்த பச்சை ஜாக்கெட் ஆயா, நீயாவது பிரச்சனை பார்க்க வா சாமி. ஆத்தா, உனக்கு சம்பளம் வேணா வாங்கி தர ஆயா. நான் அந்த அம்மா பேர் என்னம்மா? இந்தாம்மா, அந்த அம்மா பேர் ஐயோ ஐயா. அப்பா யார் அந்த தாத்தாங்கிற? ஆத்தா அத்தா, நீ வா சாமி. காது கேட்க மாட்டேது, கண்ணும் தெரிய மாட்டேது கிழவிக்கு. நீ ஏன் பிரச்சனை பார்க்க வாவே? பாட்டி, முள்ள அரமனைக்குள்ள வா வா, முள்ள வா. நான் பேசிட்டு அரமனைக்கு வந்துட்டேன். சரி, அம்மா மண்டத்துக்கு வந்துட்டேன்டா. முள்ள வா வா வா. டேய், பிரசவம் பார்க்கணா ஓமத்தரம் கொடுடா. ஏன் மூத்திரம்மா? வந்தா பிடிச்சி வைக்கிறேன், இப்போ வராது. ஓமத்திராயம். ஓமத்திராயமா? அலமாரில் வாங்கி வச்சிருக்கேன் பாரு, பாட்டில் பார்த்துட்டேன். மகாராணி ரொம்ப துடிக்கிறா. அப்போ பிரசவம் அப்படித்தான் இருக்கேன். கத்துறா. என்னன்னு பார்க்குறேன். போ போ போ. ஆத்தா வா ஆத்தா. ஏய் தலக்காரா, நீ என்ன வரமாட்ட போல தெரியுது. அடி பெத்தி, அடி முக்குடி, அடி முக்குடி, அடி முக்குடி. ஐயோ பாட்டி, அம்மா, ஐயோ அம்மா பாட்டி. ஐயோ பாட்டி வலிக்குது. ஐயோ பாட்டி முடியல பாட்டி. ஐயோ பாட்டி. அப்படித்தேன் புள்ள உறந்துருச்சு. ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளைன்னு தெரியல. ஐயோ பாட்டி வலிக்குது. ஐயோ பாட்டி முடியல பாட்டி. ஐயோ ஐயோ அம்மா, புள்ள பறக்க போகுது. ஐயோ அம்மா, புள்ள பறக்க போகுது. ஐயோ அம்மா, ஐயோ பாட்டி.
பாட்டி என்னாச்சு பாட்டி ஏய், என்ன புள்ள பிறந்தோடனே பால் வைக்குதா? பேராண்டி ஆ. இப்ப முக்குன முக்கல ஆ. கத்தன கத்தல மூணுடோ. ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா? பொம்பளை பிள்ளை. உனக்கே கண்ணு தெரியாது பொம்பளை பிள்ளை தான், நீ எப்படி கண்டுபிடிச்ச? என்னடா கண்ணு தெரியாதே எப்படி கண்டுபிடிச்சேனே? தடவி பிடிச்சு பார்த்தேன்டோ. சரி. ஆம்பளை பிள்ளையா இருந்தா ஆ. மிளகா பிஞ்சாட்டம் இருக்கும், ஆ. பொம்பளை பிள்ளையா இருந்தா காத்திய சட்டி இருக்குமடா. சரி, அதனால தான் உன்னே மகாராஜா பிரசேது பார்க்க வர தெரியா? சொல்லி மிக்க மகிழ்ச்சி, மிக்க சந்தோஷம். மகாராஜாவை தெரியப்படுத்த வேண்டும் அல்லவா? மகாராஜா மன்னா மகாராஜா மிக்க மகிழ்ச்சி, மிக்க சந்தோஷம். குழந்தை பிறந்து விட்டது மகாராணிக்கு. கொழுந்து பிடிச்சு விட்டதா? 3 பெண் குழந்தை. அருமை அருமை. மந்திரியாரே, பருவ காலமெல்லாம் கடந்து முடிந்து இந்த முதிர்ந்த வயதிலே 60 வயதிலே 3 செல்வத்தை கொடுத்திருக்க அந்த அடக்குமுறையான இனமக்காரன் மாயவன் இனிமே யாருமே இந்த கோட்டுப்படையில் பிள்ளையில்லாத பெரும்பாவி, மக்கள் இல்லாத மாவாவி என்று யாருமே பேச மாட்டார்கள், ஏசவ மாட்டார்கள். நிம்மதியாகவே வாழ்ந்து கொண்டே வருவேன். மந்திரி, நான் இறந்தாலும் இனிமேல் எனக்கு கவலையே இல்லை. ஏனென்றால் அந்த பிள்ளையில்லாத பெரும் பாவி என்ற வார்த்தை சொல்லி மறைந்து போய்விட்டதல்லவா, அதற்காக. கண்டிப்பாக மறுபடியும் பார்த்து வருகிறேன், பார்த்து வருகிறேன். பொதுமக்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம். அங்கே மண்டபத்தில் படுத்திருந்தவங்க யாரோ செல்லு, பட்டன் செல்லு யாரோ எடுத்துகிட்டு விட்டாங்களாம். செல்லை காணாமல். தயவு கூர்ந்து செல்லை எடுத்தவங்க நம்ம மைக் செட் ஆப்ரேட்டரை கொடுத்துருங்க, ஒரு நம்பரை சொல்லி வாங்கிக்கிட்டேன். ஒரு முக்கியமான வேண்டுகோள், தயவு செய்து மண்டபத்தில் மண்டபம் தானே, மண்டபத்தில் படுத்துருவங்க பட்டன் செல்லு யாரும் காணாமா, யாராவது எடுத்திருந்தீங்க அப்படின்னா தயவு செய்து மைக் செட் ஆப்ரேட்டர்கிட்ட கொடுத்துருங்க, அவங்க வந்து செல்லை நம்பர் சொல்லி வாங்கிக்கிட்டோம். நன்றி. இப்போ தான் புள்ள வந்துச்சு, மறுபடியும் கிளவி புரண்டுட்டு கிடக்கிறா மகாராணி. என்ன கதின்னு தெரியல. ஐயோ பாட்டி வலிக்குது, ஐயோ பாட்டி, ஐயோ பாட்டி முடியலடி பாட்டி, ஐயோ பாட்டி நான் முக்க முடியல, ஒரு முக்க முக்கடி அடிக்கு இது குள்ளூரு. திரும்ப முக்கரா அடிப்பத்தி நீயே முக்குடி. ஐயோ பாட்டி வலிக்குது, ஐயோ பாட்டி சப்பா செய்டா உடம்பு நல்ல செய்டா. ஆனா பாலை குடி பிள்ளைய அழுவிச்சுட்டு இருக்க, பிள்ளை எம்பிட்டு மணி நேரம் கத்திட்டே கிடக்கு, தொண்டை காஞ்சிடும் பிள்ளைக்கு. பாட்டி அது கிளவி என்னாச்சு? இப்ப நமக்குள்ள 4 ஓ, முன்னாடி 3 பின்னாடி 4 4 3 7. சரி, நாயத்தை மன்னத்தை கேளு. மிக்க மகிழ்ச்சி, மிக்க சந்தோஷம். போயிட்டு வா. ஒரே பிரசவத்தில் 7 பெண் குழந்தை பிறந்திருக்கின்றது. மகாராஜா அப்படி தெரியப்படுத்த வேண்டும் அல்லவா? மகாராஜா மன்னா வாருங்கள், மன்னா வாருங்கள். மந்திரி, மறுபடி சட்டை கேட்டதல்லவா, அது என்ன மட்டும் அறிந்தாயா? மகாராஜா, மகாராணிக்கு முன்பதாக பிறந்த குழந்தைகள் 3 பெண் குழந்தைகள். சரி, இப்பொழுது 4 பெண் குழந்தைகள். ஆக மொத்தம் 7 பெண் குழந்தை பிறந்திருக்கிறது மகாராஜா. மந்திரியாரே, ஆமாங்க. 7 செல்வத்தை கொடுத்திருக்கிறது அழகுமலையான அறிவமக்காரன். ஆமாங்க. என் முட்டார்கள் உறவினர்கள் சொந்த முதுமையில் ஒன்றாக கூடி வரவழைக்க வேண்டும். பாருங்க, நான் பிள்ளையாத பாவி அல்ல, 7 குழந்தை பிறந்திருக்கிறது. பாருங்க பாருங்க, காட்ட வேண்டும். மந்திரியாரே, வேண்டாம் மகாராஜா, வேண்டாம். ஒரு பெண்ணுக்கு 1 குழந்தை பிறக்கலாம், 2 குழந்தை பிறக்கலாம், 3 குழந்தை கூட பிறந்திருக்கின்ற உலகத்தில் கோட்டை கருப்பாய் மகாராணிக்கு ஒரே பிரசவத்தில் 7 பெண் குழந்தை பிறந்திருக்கின்ற தெரியப்படுத்தினால் ஒருத்தராக வரிசையாக கூட்டம் கூட்டமாக குழந்தைகளை பார்க்க வருவார்கள். அப்படி குழந்தைகளை பார்க்கும் பொழுது
அந்த குழந்தையை பார்த்தா அப்படி இருக்கின்றது, சரி. இந்த குழந்தையை பார்த்தா இப்படி இருக்கின்றது என்று அதிசயத்தோடு ஆச்சரியத்தோடும் பார்ப்பார்கள் மகாராஜா. சரி. அப்படி பார்க்கும் பொழுது குழந்தை கந்திஷ்டி பார்வைகள் பட்டுவிடும், நோய் நொடிகள் வந்துவிடும், பீடமணிகள் வந்துவிடும், காய்ச்சல் வந்துவிடும், இறந்து விடுவார்கள் மகாராஜா. யாரிடம் தெரியப்படுத்த வேண்டாம், தெரியப்படுத்த வேண்டாம். தெரியப்படுத்த வேண்டும் என்றால் ஆமாங்க. இந்த குழந்தைகளை எப்படி வளர்ப்பது? நமது கோட்டைக்கு நடுப்புறத்தில் 8 சுத்து கோட்டை கட்ட வேண்டும், எறும்பேரா மண்டம் கட்ட வேண்டும், 10 சுத்து கோட்டை கட்ட வேண்டும், பாம்பேரா மண்டம் கட்ட வேண்டும். இந்த மண்டகத்தில் நடுப்பகுதியில் நந்தவன பூஞ்சான்கள் அமைத்து இந்த 7 குழந்தைகளும் ஓடி ஆடி விளையாட செய்ய வேண்டும் மகாராஜா. அருமையான ஓசன மந்திரியாரே. ஆமாங்க. ஆனா என்னுடைய குழந்தைகளுக்கு பேர் சூட்டு விழா ஒன்று நடத்த வேண்டுமே. உண்மையாக உண்மையாக 7 குழந்தைகளுக்கு தனித்தனியாக பேர் இருக்கவே கூடாது. கண்டிப்பாக இருந்தா அப்பா முதல் முறையாக நம்மளை அழைக்கவில்லை, இல்லையே நம்மளை அழைக்கவில்லை இல்லையே என்று வருத்தப்படுவார்கள். ஆமா மகாராஜா. ஒரு குழந்தையை அழைத்தால் ஆமா மகாராஜா 7 பேர் ஒன்றாக வர வேண்டும். அப்ப 7 குழந்தைகளுக்கு ஒரே பேரா இருக்க வேண்டும், அழைப்பு ஒன்றாக இருக்க வேண்டும், 7 குழந்தை அப்பா என்று ஓடி வர வேண்டும் மகாராஜா. நம்ம ஆண்டு கொண்டிருப்பது தெலுங்காபுரி சீமை. குழந்தைகள் பிறந்தது பெண் குழந்தை. இன்றோ வெள்ளிக்கிழமை. நாம் மறைந்தாலும் இந்த தெலுங்காபுரி சீமை நாட்டு மக்கள் என்றென்று ஞாபகமாக இருக்க வேண்டும் என்றால் இந்த 7 குழந்தைகளுக்கும் ஒரே பெயராக தெலுங்காயி தெலுங்காயி தெலுங்காய் என்று பெயர் சூட்டப்பட்டது மகாராஜா. அருமையான பெயர். ஆமாங்க. தெலுங்காயி. ஆமாங்க. தெலுங்காய். மந்திரியாரே, குழந்தை பிறந்த செய்தி உனக்கு எனக்கு தெரியும். ஆமா, நான்கு பேர் தவிர யாருக்குமே தெரியாதுங்க. யாராவது மற்றொரு யாராவது குழந்தையை பத்தி சரிங்க அரமனைக்குள்ள கேட்டு வந்தாங்க, தெரிந்தாங்கன்னு வச்சுக்க, சரிங்க, உன் தலையை வெட்டி உன் கையிலே கொடுத்து வேண்டாம் மகாராஜா. உன்னையே அழக நான் ஒரு புள்ளை குட்டிக்காரன் மகாராஜா. வேண்டாம், அந்த தவறுலாம் நான் செய்ய மாட்டேன். கட்டளை கட்டளை. ஆமா. தண்டனை பெரியா இருந்தா தவறுகள் சிறிதாக இருக்கும். நான் சொல்ல அதை மட்டும் இல்லை மந்திரியாரே, நமது அரமனைக்குள்ள சென்று சரிங்க குழந்தை பிறந்த சந்தோஷத்தினாலே சரிங்க பெண் பொண்ணெல்லாம் பெற்று சென்று சரிங்க உன் மனைவி மக்களத்தை கொடுத்துவிட்டு சரிங்க 3 தினத்துக்குள்ள வந்து விட வேண்டும். ஆகட்டும் மகாராஜா. சென்று அண்ணே 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 கொஞ்சம் மண்ணெண்ணை ஊற்றி பற்ற வச்சுடுங்கண்ணே. நெருப்பானதான் கருப்பசாமி கொஞ்சம் ரெடி ஆயிடுவாங்க, நெருப்பில் இறங்கி வருவாங்க. கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி விடுங்க. மண்ணெண்ணை ஊற்றி அழைக்கு மரியாதை. ஹரிராமக்காரா, உன்னுடைய கருணையே கருணை பருவ காலமெல்லாம் கடந்து முடிந்து இந்த முதிர்ந்த வயதிலே 7 செல்வத்தை கொடுத்திருக்கிறாய். இந்த 7 குழந்தைகளை யாருடைய கண்களுக்கு தெரியாமலே வணக்கப் போகிறேன். மாடு மாளிகை, கூடு கோபுரம், நந்த வணக்கம் எல்லாம் அமைத்து வைத்து தன்னை தனிமையாகவே என்னுடைய குழந்தைகளை சிறப்பாக வளர்க்க வேண்டும், சிறப்பாக வளர்க்க வேண்டும். ஆண்டவனே, நான் பெற்ற செல்வ நலமான செல்வ தேன்மொழி பேச சிங்கார செல்வ பேசும் பெற்ற செல்வம் தொட்டால் வணக்கம் கவாது துவைத்தால் இணைக்கும் தேர்ப்பாகு இனிக்கும் மணக்கும் ருசிக்கும் கண்டே பெற்ற செல்வம் நலமான செல்வம் மொழி பேசும் சிங்கார செல்வம் நான் பெற்ற செல்வம். மனிதராய் அன்னையை
மொழி பேசிடும் சிங்கார செல்வம் நான் பெற்ற செல்வா. என்னுடைய குழந்தைகளை தனிமையாக விளையாட பதனத்தை கூற வேண்டும். என்னுடைய மனைவியானவள் குழந்தை பிறந்த மயக்கத்தில் இருப்பாள். அவள் எப்படி இருக்கிறாள், எவ்வளவாக இருக்கிறாய் பார்த்து வருகிறேன், பார்த்து வருகிறேன், பார்த்து வருகிறேன். ஹலோ ஹலோ இன்னும் கொஞ்சம் ஹலோ ஹலோ ஓடுகிற வண்டியோட ஒற்றுமையா ரெண்டு மாடி ஒன்ன விட்டு ஒன்னு பிரிஞ்சா என்னாகும் எண்ணி பாரு. ஓடுகிற வண்டியோட ஒற்றுமையா ரெண்டு மாடு ஒன்ன விட்டு ஒன்னு பிரிஞ்சா என்னாகும் எண்ணி பாரு. ஓடுகிற வண்டியோடு காய்ப்பதில்லை கொள்ளையில வச்சாமல்ல உள்ள பார்த்து பூப்பதில்லை. ஆயிரம் தன்னம் தேடி அன்பாலே ஒன்று கூடி சேர்வது காதல் தானே, பிரிப்பது பாவம் தானே. வெட்ட வெட்ட தலைக்கும் கோடி என்ன கோடி கூறம்மா, வெட்ட வெட்ட தலைக்கும் கோடி என்ன கோடி கூறம்மா. கட்டழகே கேளம்மா காதல் கொடி தானம்மா. ஓடுகிற வண்டி ஓட ஒத்துமையா ரெண்டு மாடு ஒன்னை விட்டு ஒன்று பிரிஞ்சா என்னாகும் எண்ணி பாரு. ஓடுகிற வண்டி ஓடு நாட்டி மீனாட்சி காதலிச்சு மறந்தலுக்கு மாமதுரை கோவில் சாட்சி. காதல் ஒரு வேதம் கட்டாய பாடம் அம்மா, ஊரெல்லாம் தாளம் போடும் உல்லாசராகம் அம்மா. கல்யாண பூக்கள் நண்டு கண்ணீரில் மிதக்க விட்டு, கல்யாண பூக்கள் நண்டு கண்ணீரில் மிதக்க விட்டு அகவண்ணி ஆண்டவே கண்ணாமூச்சி ஆடுற. ஓடுகிற வண்டி ஓட ஒத்துமையா ரெண்டு மாடு ஒன்னை விட்டு ஒன்னு பிரிஞ்சா என்னாகும் எண்ணி பாரு. ஓடுகிற வண்டி ஓடு செல்வமே